பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல். இல்ல பாதியிலே 2, 3 நிமிஷத்துல டக்குன்னு போறீங்க அப்படின்னா, அது யூஸ்ஃபுல்லே கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் சக்சஸ் பண்றவங்கள பத்தி நெறைய பேசுறோம். நெறைய சேனல்ல வந்து சக்சஸ் ஸ்டோரி இருக்கு. ஆனா இந்த சக்சஸ் ஆகாம இருக்காங்கல்ல, அவங்கள எப்படி சக்சஸ் பண்ண வைக்கிறது? அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அவங்க எப்படி யோசிக்கணும்? அவங்க எந்த மாதிரி யோசனை பண்ணா அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இத பேச போறோம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நாம இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, ஒரு ஜென்ரல் டாக் தான். அதாவது நம்ம நிறைய சக்சஸை பத்தியே தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதாவது படிக்கும்போது நல்லா படிக்கிற பசங்களை மட்டுமே வந்து கவனிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு டீச்சர் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலும் மேலும் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த படிக்காத பசங்க, அதாவது அவங்களால படிக்கணும்னு தோணுது, அவங்களால ஜெயிக்க முடியல, பாஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒன்று டீச்சரை பற்றி பொறாமப்பட்டு அவனுக்கே சொல்லி கொடுக்குறாங்க, அவங்கள தான் கேர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பொறாமையாக இருக்கும். இல்லை நம்மளால முடியல, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருக்கும், வெறுப்பாயிரும். இது மாதிரி தான் இதை எப்படி தடுக்கலாம்? இது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் லா ஆஃப் அட்ராக்ஷன் சக்ஸஸ் பண்ணுறவங்கள பற்றி நிறைய பேசுகிறோம். நிறைய சேனலில் வந்து சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. ஆனால் இந்த சக்ஸஸ் ஆகாமல் இருக்காங்கல்ல, அவங்கள எப்படி சக்ஸஸ் பண்ண வைக்கிறது? அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அவங்க எப்படி யோசிக்கணும்? அவங்க எந்த மாதிரி யோசனை பண்ணா அப்படின்னா அவங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இதை பேச போகிறோம். இங்கே வந்துட்டு ரொம்ப ஃபார்முலா, டெக்னிக்கு, மெத்தட்ஸு, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப வாய்ஸ் எலாபரேட் பண்ணி ரொம்ப கணீர்னு பேசி அவங்களுக்கு வந்து பேசும்போதே ஒரு புல்லரிக்க வச்சு அவங்க அதாவது நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை, பொய்யோ உண்மையோ ஒரு நம்பிக்கை தர மாதிரி பேசி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகேவா? சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு புதுசா ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றீங்க, இல்லப்பா ஏதோ ஒரு ஏற்கனவே பழகி பேசி பழகின ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றீங்க, அவங்க உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட உங்க லைஃப்ல முன்னேறதுக்கு இல்லை நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த எப்படி வந்து அடையணும் அப்படின்னு ஜென்ரலா உட்காந்து பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம பேச போறோம். இந்த வீடியோ வந்து முழுசா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல். இல்ல பாதியிலே 2, 3 நிமிஷத்துல டக்குன்னு போறீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லே கிடையாது. சரி, முழுசா பாருங்க. ஓகேவா? நம்ம யாரெல்லாம் சக்சஸ் பண்ணாம இருக்காங்கல்ல அவங்கள பத்தி தான் பேச போறோம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய யூஸ் பண்றேன், மெத்தடை ட்ரை பண்றேன், எனக்கு எதுவுமே நடக்கல. அது ஏன்? மற்றவங்களுக்குலாம் நடக்குது, சக்சஸ் ஸ்டோரி போடுறாங்க, ஏன்னா மேனிஃபெஸ்ட் பண்றேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன ரீசன்னால அவங்களால சக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத பற்றி தான் நான் தெளிவாக பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை எனக்கு ஆடியோ ஃபார்மேட்டில் ஷேர் பண்ணலாம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு அதாவது நீங்கள் ஏன் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கீங்கன்னு தெரியுதா? உங்களோட எண்ணம் அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க, நான் வந்துட்டு என்னோட விஷயம் சக்சஸ் ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன், அப்படி ஏன் நடக்கல? என் விஷயத்தை பத்தி நானே தப்பா யோசிப்பேனா, நெகட்டிவா பேசுவேனா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். அது எனக்கு புரியுது. இருந்தாலும் உங்களோட ஆள் மனசுல இதுதான் இருக்கு. அது எப்படி வரும், அது எப்படி நடக்கும், அதுக்கு நான் தகுதியானவனா, அது வந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அது கிடைச்சா எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு ஒரு மாதிரி, இல்லை அப்புறமா கிடைக்கட்டும், கொஞ்சம் லேட்டாக கிடைக்கட்டும், இது இப்போ வேணாம், கிடைக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு இந்த இது வந்து லவ்வாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை தொழில் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி பல விதவிதங்கள்மான ஒரு விஷயம் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் மனசை தடுக்குது. அதனால தான் நீங்கள் சக்ஸஸ் ஆகாமல் இன்னும் இருக்கீங்க. ஓகேவா? நான் பல முறை சொல்லியிருப்பேன், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், எல்லாரும் சொல்கிறது தான், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டும் யோசிங்க அப்படின்னு. இப்போ ஒரு வேலை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை. அவங்க நிறைய முயற்சி பண்ணுறாங்க தான், ஆனால் அது கிடைக்கல. என்ன காரணம்? உங்களுக்கு தகுதி இல்லையா, இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணலையா, இல்லை படிக்கலையா? எல்லாம் தான் பண்ணுறீங்க, ஆனால்
ஏன் கிடைக்கல? உங்க மனசுல என்ன இருக்குன்னா, ஒரு பிசினஸ் பண்ணணும். அத வந்துட்டு நான் பெரிய லெவல்ல கொண்டு போணும். நான் வந்து வேலைக்கு போறேன். ஆனா, அது கொஞ்ச நாளைக்கு தான். ஆனா, எனக்கு பிசினஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. சொல்லப்போனா வேலையில கவனம் செலுத்துறத விட, அதாவது இன்டர்வியூல படிக்கிறதோ, இன்டர்வியூக்கு அட்டெண்ட் பண்றது, அதுல வந்து கவனம் குறைவா இருக்கும்போது, அதாவது கவனத்த செலுத்துறத விட, நீங்க ஒரு பிசினஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் அதிகமா கவனத்த செலுத்துறீங்க. எப்படி ஆரம்பிக்கலாம்? எப்படி கிளையண்ட் பிடிக்கலாம்? என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணலாம்? எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம்? அப்படின்னு. அப்போ உங்க கவனம் ஃபுல்லா பிசினஸ் ரிலேட்டடா தான் இருக்கு. அப்போ நீங்க இப்ப வேலைக்குன்னு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அட்ராக்ட் பண்ணாலும், எனக்கு கிடைக்கட்டும், நான் பாசிட்டிவா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், நீங்க பிசினஸ்ல தான் வந்து எண்ணத்த செலுத்துறீங்க அப்படிங்கும்போது, அது கிடைக்கிறது டிலே ஆகுது, இல்ல கிடைக்காம போயிருது. நான் இங்க ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். உங்களுக்கு எது எதெல்லாம் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ ஜெனரலா ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னும் ஈஸியா புரியும். அதாவது பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன், பணத்த பத்தி மட்டும் தான் யோசிப்பான். ஒரு தொழில், ஒரு பிசினஸ இம்ப்ரூவ் பண்ணணும், அதுல சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன், பிசினஸ எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு மட்டும் தான் யோசிப்பான். ஒரு திருடுறவன் எப்படி திருடணும் அப்படிங்கிறத பத்தி தான் யோசிப்பான். சரியா? அதுவே ஒரு நல்லது செய்றவன், ஒரு வந்துட்டு மத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறவன், எப்படி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் யோசிப்பான். அதாவது ஒரு படம் நடிக்கிறவர் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எப்படி படம் நடிக்கலாம், எப்படி வந்து ஆக்ட் பண்ணலாம், எப்படி பண்ணா மக்களுக்கு பிடிக்கும், என்ன மாரி கதைய சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க. மத்தது எல்லாமே யோசிப்பாங்க. அப்போ எத யோசிக்கிறாங்களோ, அதுதான் அதுல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுல தான் ஃபுல்லா கான்செப்ட் இது வந்து பண்றாங்க, ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்போதான் எல்லாமே நடக்குது. ஓகேவா? அந்த மாரி தான் நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்றீங்களோ, அதுதான் உங்களுக்கு நடக்கும். இப்படிதான் உங்க லைஃப்ல எதை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, முழுசா அத யோசிக்கிறீங்களா? ஃபோக்கஸா இருக்கீங்களா? அப்படின்னு பாருங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் அது நடக்கும். இது வந்து அரைகுறையா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நடக்காது. லைஃப்ல நீங்க நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா, என்னவா நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, அத யோசிங்க. அத பத்தி டீப்பா யோசிங்க. அத பத்தி கேளுங்க. எனக்கு இப்படிதான் இருக்கணும் ஒரு ரிலேஷன்ஷிப்பா, எனக்கு இந்த மாரி தான் இருக்கணும். ஒரு வேலையா, இவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு வேலை, அதாவது சிம்பிளா சொல்லப் போறேன். பேராசையா கூட இருக்கட்டும். நான் வேலையே செய்யக்கூடாது. ரொம்பலாம் சிம்பிளா நான் வேலை செய்யணும். ஆனா பணம் அதிகமா வரணும். அப்படித்தானே சில பேர் யோசிப்பாங்க. நப்பாசைன்னு சொல்லுவோம். பேராசைன்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு ஆசை தான். அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பர்ட்டிகுலரா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கல்ல, அத ஆசைப்படுங்க. அப்படி யோசிங்க. ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், அப்படி பர்ட்டிகுலரா திங்க் பண்ணிட்டு விட்டுருங்க. தயவு செஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விட்டுருங்க. அப்படி லெட் இட் கோ. ஜஸ்ட் விட்டுருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சரியா? அதாவது எப்பயாவது ஒரு நாள் தான் நடக்கும். ஏன் நான் வந்து அதுக்கு இது பண்ணணும், கவனத்தை கொடுக்கணும், யோசிக்கணும் அப்படின்னு கேட்கலாம். எப்பயாவது ஒரு நாளாவது நடக்குது இல்ல, அதுக்குன்னு நீங்க ஆசைப்பட்டது நடக்காமே போகல. நீங்க ஆசைப்பட்டது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் அது நடக்குது இல்ல, அதுக்கு அதுக்கு நீங்க தகுதியானவர் தானே. அது யாருக்கும், அதாவது ஒரு பெரிய விஷயம் அது நடக்கவே நடக்காதுன்னு மத்தவங்க சொல்லும் போது கூட அது உங்களுக்கு நடக்குது இல்ல, அது எப்ப நடந்தா என்ன? ஆனா அது எப்ப நடந்தா அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் தான். ஆனா இது கூடிய சீக்கிரமா நடந்துருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தானே. ஸோ அதை தான் சொல்றேன். நீங்க வந்துட்டு அப்படி யோசிங்க அப்படிங்கிற. சரியா? உங்களுக்கு நடக்கும். எல்லாத்துக்குமே நம்பிக்கை வைங்க. ரொம்ப நல்லா நடக்கும். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.